வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான சாமை அரிசியில் வெண்டைக்காய் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம இது வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். அப்படியே வெண்டைக்காய் சாதம் செய்ய போகிறோம். சாதம் வடித்து செய்வாங்க, நான் வடித்து செய்யலை. இது அப்படியே நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து இதில் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். என்ன பண்ணுறதுட்ட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் சாதத்துக்கு தேவையான தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதுவும் சேர்த்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம சாமை அரிசி வெண்டைக்காய் சாதம் அரிசி நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் லவர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டயட் மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிறுதானியம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் ரொம்ப ஏறாது. சிறுதானியம் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க. சிறுதானியம் 2 நாள் ரைஸ் எடுத்துக்கோங்க முடிகிறவங்க. இல்லைன்னா அந்த சிறுதானியமே கூட இந்த மாதிரி வகை வகையாக செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஹெல்த்தியான நம்ம சாமை அரிசி வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சூப்பரான சாமை அரிசியில் செஞ்ச வெண்டைக்காய் சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க எதுவும் சாப்பிட முடியலன்னு வருத்தப்பட வேணாம். இதேமாரி கிரேவிங்ஸாக இருக்குது, நமக்கு எதுவும் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் சாதம், கத்திரிக்காய் சாதம், கொள்ளு சாதம் எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம். நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வரகரிசியில் சாமை அரிசியில் என்ன பண்ணணுன்னு என் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இதுமாரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சாமை அரிசி வெண்டைக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.